ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஒரு தக்காளி சாதம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகான்ல ஆல்ங்கிற பட்டனும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயமா இருந்தா 2 இருந்தா போதும், மீடியம் சைஸா இருந்தா 3 எடுத்துக்கோங்க. இது நான் செய்யற அளவு ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த அளவு செய்யறேன். இதை நம்ம பேன்ல சேர்த்துக்கலாம். நல்லா தாளிப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கூடவே வெங்காயம் வதங்கும் போதே கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ நல்லா ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தோல் எடுத்துட்டு நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு கட்டாயம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். பெருசா இருந்தா 3 எடுத்துக்கோங்க போதும். கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா தக்காளி குழைய சீக்கிரமா உங்களுக்கு வெந்துடும். தக்காளி மேல அந்த காம்பு பகுதியை மட்டும் எடுத்துருங்க. அது உங்களுக்கு அந்த அளவுக்கு சீக்கிரமா வேகாது. காம்பு பகுதியை மட்டும் எடுத்துட்டு நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா தக்காளி நல்லா குழைய வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழைய வேகணுங்க. அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா உங்களுக்கு இருக்கும். நல்லா குழைய வேக வச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறோம். அதாவது தனியாவும் மிளகாயும் 1:1 ரேஷியோல அரைச்சது. நீங்க தனித்தனியா வச்சிருந்தா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க. நீங்க மசாலா சேர்க்கும் போதே நீங்க ஃப்ளேமை லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஈஸியா ஒரு 1/4 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். அது கைவிடாம நல்லா வதக்குங்க. இல்லைன்னா பேன்ல ஒட்டும். மசாலா சேர்த்துருக்கிறதுனால பேன்ல ஒட்டும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஓரத்துல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்தாதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ சூப்பரா இது ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம கொஞ்சமா நல்லா ஒரு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்க்கும் போதே நல்லா ஒரு சூப்பரா இருக்கு. இது கூடவே ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் ரொம்ப குழைய வேக வைக்காம கொஞ்சம் தனித்தனியா இருக்கிற மாதிரி வேக வச்சு நல்லா நீங்க ஆற வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தனித்தனியா உங்களுக்கு ரைஸ் தனித்தனியா ஒட்டாம ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா உங்களுக்கு தனித்தனியா கிடைக்கும். நான் ஆற வச்சுதான் சேர்க்கிறேன். இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இதை நான் செய்யறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நீங்க பேனை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ரைஸ் சேர்த்து இந்த மிக்ஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரைஸ் சீக்கிரமா கெடாது. ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்டா நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நிறைய ரைஸ் சேர்த்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்காது. கரெக்டா பார்த்து கொஞ்சமா முதல்ல சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா ரைஸ் சேர்த்துக்கலாம். ஒரே தடவை நீங்க நிறைய சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் எல்லாம் போயிடும் உங்களுக்கு. அதனால பார்த்து ரைஸ் மட்டும் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்க செய்யற அளவு பொறுத்து ரைஸ் நீங்க சேர்க்க வேண்டியதா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சூப்பரா உங்களுக்கு ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இது வெறும் தக்காளி சாதமா வெறும் ரைஸ் மட்டும் வச்சு நீங்க சாப்பிட்டாவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது சைட் டிஷ் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை இல்ல சிப்ஸ் கூட வச்சு சாப்பிடலாம். இல்ல காய் எந்த காய் வேணாலும் கூட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். நான் இன்னைக்கு அவரைக்காய் பொரியல் தான் செஞ்சிருக்கேன். அது கூட தான் நான் சர்வ் பண்றேன். கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.